Good evening students. So இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ so we are from Marvel NEET Academy. So நாங்க வந்து இன்னைக்கு free physics class எடுக்க போறோம் and இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா motion in a straight line. அதுல வந்து first part மட்டும் பார்க்க போறோம். லைக் ஒரு 3 part வீடியோல first part மட்டும் பார்க்க போறோம். and இன்னைக்கு இதுல வந்து சில கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், சில MCQs சால்வ் பண்ணுவோம் and சில MCQஸ்க்கு வந்து சில டெக்னிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாமும் பார்ப்போம். அண்ட் எல்லா டியூஸ்டேவும் இந்த யூடியூப் லைவ் கிளாஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே இதோட பார்ட் 2 இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் இது எடுக்க போகிறோம். பட் இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் NEET 2026க்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கும் இருக்குது. அண்ட் 1 year இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் கிளாஸ் 12. இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, 11th to 12th போகிறீங்க அப்படின்னா 1 year இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க அப்படின்னா 2 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கும், விச் இஸ் கிளாஸ் அந்த போர்ட் கிளாஸஸ் அண்ட் நீட் அண்ட் ஜேஇ இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கும் இன்டகிரேட்டட் கோர்ஸில். ஸோ இதுக்கு மேலே இன்ஃபோ தேவைப்பட்டதுன்னா இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு கால் பண்ணலாம், நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம். அண்ட் யா, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான், பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இப்போ பொசிஷன் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த பொசிஷன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நாம் அந்த விஷயத்தோட அட்ரஸ், அதாவது அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் எங்கே இருக்குது, இந்த பென்னோட பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் என் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஏதாவது ஒரு டேபிள் மேலே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது அப்படின்னா புக் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் டேபிள் மேலே இருக்குது, இல்லைனா அந்த ரூமில் இருக்கிற ஒரு டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல தேவைப்படுறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நீங்கள் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று தேவை. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மேத்தமேட்டிக்ஸில் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை சொல்கிறதுக்கு நாம் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமை யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த கிராஃப், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு XY பிளேன் இருக்கிற ஒரு கிராஃப் இருக்குது, ஓகே. அண்ட் இந்த கிராஃபை யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் சே அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன், ஓகே. அண்ட் அந்த பாயிண்ட்டை நான் பாயிண்ட் A அப்படின்னு நான் நேம் பண்ணுறேன். அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக கோஆர்டினேட்ஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒய் ஆக்சிஸில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், கரெக்டாக. நவ் இந்த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டோம்னா நாம இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி நாம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நாம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிராஃபை பொறுத்த வரைக்கும். ஸோ வெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது இந்த ஆரிஜின் தான். ஸோ இந்த ஆரிஜின்ல இருந்து இவ்வளோ தூரத்தில் எக்ஸ்ன்ற அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு, ஒய்ங்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெண்டு இதுவும் சேர்ந்தது தான் இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ், கரெக்டாக. ஸோ வெக்டர் ஆர் பொசிஷன் வெக்டர் அப்படின்றது என்னன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டையும் நமக்கு தேவையான பாயிண்டோட பொசிஷனையும் நாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு கனெக்ட் பண்ணோம்னா அண்ட் ஒரு ஆரோ மார்க் டுவர்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நாம் வரைஞ்சோம்னா இதுதான் பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் ஏன்ற ஒரு பொசிஷனில் இருக்குது, அந்த பொசிஷனை ஒரு வெக்டர் யூஸ் பண்ணி நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கு ஆர் வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர் வெக்டரை வெக்டர் ஃபார்மில் நாம் எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதலாம், x into i cap plus y into j cap. இந்த i cap and j cap எதை டிஃபைன் பண்ணுது, அது x ஆக்சிஸ்லையும் y ஆக்சிஸ்லையும் இருக்குன்றதை டிஃபைன் பண்ணுது. xன்றது ஸோ இது வந்து மேக்னிடியூட், இது வந்து டைரக்ஷன், ஓகே. ஸோ x ஆக்சிஸில் அது இருக்கு. ஸோ i cap is the direction for x axis, xன்றது அதோட வேல்யூ,
yன்றது இந்த வேல்யூ, இந்த லெங்த்தோட வேல்யூ, அண்ட் j cap அப்படின்றது y ஆக்சிஸோட டைரக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. நவ் இதுதான் ஒரு பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர்னா ஒரு வெக்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி நாம எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த இடத்துல அந்த ஆரிஜின் ஆஃப் த கிராஃப் அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு. ஓகே, நவ் இந்த பொசிஷன் வந்து ஒரு அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி வருது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷனே ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பொசிஷன் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சேஞ்ச் இன் பொசிஷனை நாம கிராஃப் யூஸ் பண்ணி இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷனை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் முதல்ல பாயிண்ட் ஏல இருக்கு. அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை x1, y1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. லெட்ஸ் சே இங்க இருந்து இங்க மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதை பாயிண்ட் பின்னு எழுதிக்கிறேன். இதுக்கு x2, y2 அப்படின்றத கோஆர்டினேட்ஸா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்கிட்ட ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட் ஏ இருக்கு, பாயிண்ட் பி இருக்கு. இதுல பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெண்டுத்துக்குமே முதல்ல பொசிஷன் வெக்டர்ஸ் வரைகிறேன். இது r1 வெக்டர்னு எழுதிக்கிறேன், இது r2 வெக்டர்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பொசிஷன் வெக்டர் முதல்ல r1 வெக்டரா இருந்திருக்கு, அதுக்கப்புறமா r2 வெக்டரா மாறி இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் இருக்குல்ல, இதை தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்க்கும்போது நாம வெக்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் இருந்தது அப்படின்னா அதில் அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு ஒரு லைக் இன்கம்ப்ளீட் வெர்ஷனாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த r1ம் r2ம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளோட இன்கம்ப்ளீட் வெர்ஷனாக இருக்கு. இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா நான் என்ன பண்ணணும், மூணாவது இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சேன்னா இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆயிடுது. கரெக்டா? அண்ட் அந்த லைன் இருக்குல்ல, இப்போ நான் வரைஞ்ச அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுக்கு வருவோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஊர்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும். அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஆனா அது போக வேண்டிய அந்த ரோடோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 3 கிலோமீட்டர்ஸ்ன்றது அந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் இருக்க கேப். ஸோ அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ரோடோட லெங்த் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லெங்த் ஆஃப் த பாத் டிராவல்டு, அதை தான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. இப்போ இந்த இடத்துல இந்த ஏல இருந்து பி வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல. ஸோ இனிஷியல் பொசிஷன் வெக்டர் r1 வெக்டர், ஃபைனல் பொசிஷன் வெக்டர் r2 வெக்டர். ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரான s வெக்டர் will be equal to r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர். இதை தான் வந்து சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்றாங்க, ஆர் சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் இஸ் நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அது டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க நிக்கிற இடத்துல இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரெண்டாவது இடம் இருக்குல்ல, அது வந்து நீங்க இருக்க இடத்துல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத தான் நீங்க முதல்ல பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இந்த டைரக்ஷன்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த டைரக்ஷன்ல 10 மீட்டர்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் அந்த 10 மீட்டர் அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் த இது அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த கேப், அதோட வேல்யூ தான் அந்த 10 மீட்டர்ஸ் அப்படின்றது.
இந்த டைரக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன்ல, இந்த டைரக்ஷன்ல 10 மீட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டினோட் பண்ணுது. இப்போ இந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறக்கூடியது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி வேணா இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷுட் பி பர்டிகுலர்லி இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் இவ்வளோ தூரத்தில் அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டிவாக இருக்கும். டிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த length of the path traveled அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, and displacement is a vector quantity, distance is a scalar quantity. Okay, now இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா a body moves over 1/4 of a circular arc in a circle of radius r. ஸோ ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1/4 ஆஃப் த சர்க்குலர் ஆர்க்கை கவர் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த சர்க்கிள் அப்படின்னா, இந்த சர்க்கிளில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போயிருக்கு. 1/4 ஆஃப் த சர்க்குலர் ஆர்க் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போயிருக்கு. இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, த மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ரெஸ்பெக்டிவ்லி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நவ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னா என்னன்னா, டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, லெங்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு அப்படின்னு நாம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம். ஸோ லெங்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு அப்படின்னா அந்த மொத்த சர்க்கிளில் கால்வாசி அதோட லெங்த். இப்போ மொத்த சர்க்கிளோட லெங்த் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து மொத்த சர்க்கிளோட லெங்த் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸோ இதில் 1/4 ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து வில் பி ஈக்குவல் டு 1/4 ஆஃப் 2πr. ஆர் தான் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் எனக்கு எவ்வளோ வருது, πr/2 அப்படின்னு வருது. ஓகே, இந்த பாதி இது சால்வ் பண்ணும்போது நம்மளால ஒரு விஷயம் சொல்லிட முடியுது, என்னன்னா ஆப்ஷனே கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது தெரியுது. இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணாதான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். பட் ஸ்டில் நான் சும்மா சொல்கிறேன். இப்போது சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும், சில கொஸ்டின்ஸில் 2 குவான்டிட்டிஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 4மே வேறு வேறு ஆப்ஷன்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு குவான்டிட்டி கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் இது தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படின்றது பார்ப்போம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அந்த பொசிஷன் வெக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதோட பொசிஷன் என்னது ஏ அண்ட் ஃபைனல் பொசிஷன் என்னது பி. ஸோ திஸ் இஸ் இனிஷியல் பொசிஷன், திஸ் இஸ் ஃபைனல் பொசிஷன். அண்ட் இந்த ஓஏ வெக்டர், இந்த ஓஏ அப்படின்றது இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து r இன்டூ ஐ கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இந்த டயக்ராம்லேயே எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ r இன்டூ ஐ கேப்னு எடுத்துக்கிறேன். ஓபி அப்படிங்கிறத r இன்டூ ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த எஸ் வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த எஸ் வெக்டர் வில் பி ஈக்குவல் டு r இன்டூ ஜே கேப் மைனஸ் r இன்டூ ஐ கேப். ஸோ இந்த வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கிறேன். நான் ஸ்டில் இந்த மைனஸ் வந்து ஸ்கொயர் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் வில் பி ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர் ஆர் ஆர் ரூட் 2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ யா நீங்கள் இதை வேறு நிறைய விதமாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இது அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இருக்க ஸ்ட்ரெயிட் லைன், அந்த இது தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ நீங்கள் இதை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம், இது சால்வ் பண்ணியிருக்கலாம். நான் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, யா ஸோ இந்த ப்ராப்ளம் டேக் டவுன் பண்ணிக்கோங்க.
ஓகே. now எல்லா வாரமே வந்து எவ்ரி டியூஸ்டே 6 to 7 pm 9th to 12th வந்து ஐ மீன் எவ்ரி தேர்ஸ்டே 6 to 7 pm 9th to 12th வந்து மேக்ஸ் கிளாஸஸ் நடக்குது. அண்ட் எவ்ரி டியூஸ்டே 6 to 7 pm ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் நடக்குது ஃபார் நீட் அண்ட் ஜேஇ. ஓகே யா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், அடுத்தது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ஸோ அந்த சேஞ்ச் இன் பொசிஷனை தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்றது பொறுத்து தான் வெலாசிட்டி இருக்குது. அதுதான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். இந்த ரேட் அப்படின்ற வேர்டு வந்தாலே நீங்கள் வந்து அதை டைமோட அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நேரத்தில் அந்த சேஞ்ச் இன் பொசிஷன் நடக்குதுன்றது தான் வெலாசிட்டி அப்படின்றது. அண்ட் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றதையும் அதை அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே. அண்ட் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது என்ன டைப் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றத பொறுத்து எனக்கு மாறும். ஜென்ரலி ஸ்பீக்கிங் எனக்கு வெலாசிட்டி அப்படின்றது சும்மா அதோட மேக்னிடியூட்ஸ், ஏன்னா வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்ற மாதிரி நான் எடுக்கலாம். இதோட மேக்னிடியூட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டியோட வேல்யூ வந்து 2 m/s, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து ஏதோ கொடுத்துட்டாங்க, டைம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வெலாசிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்றது. இப்போ அடுத்த ரெண்டும் பாருங்க. முதல் விஷயம் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த டைம் டேக்கன் ஆஃப் த பாடி. ஸோ ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த டைம் டேக்கன் ஆஃப் த பாடி அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் இருக்குல்ல, அதை நான் டெல்டா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் பை டெல்டா டி. ஸோ இதை ஐதர் டெல்டா ஆர் பை டெல்டா டி அப்படின்னு எழுதலாம், இல்லைனா டெல்டா எஸ் பை டெல்டா டி அப்படின்னு எழுதலாம். எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி எழுதிக்கோங்க. ஓகே. நான் இந்த டெல்டா அப்படின்றது என்னன்னா ஃபிசிக்ஸில் வந்து டெல்டான்றது வந்து சேஞ்ச் அப்படின்ற விஷயத்த இது பண்ணுது மேத்தமேட்டிக்ஸில். நான் இந்த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது. ஸோ இந்த டெல்டா அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்கும்போது இந்த டெல்டா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 - 5 அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸாக இருக்கிற இடத்துல நான் இந்த டெல்டா அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ அதே சேஞ்ச் வந்து ரொம்ப சின்ன ஒரு வேல்யூவாக, ரொம்ப சின்ன ஒரு மைன்யூட்டான சேஞ்ச் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து எப்படி மாறுதுங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எழுதுகிற மாதிரி நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியில் அவங்க கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போது இது ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா. நான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஃபார்முலா என்னன்னா ds by dt அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா. ஸோ நான் சொன்னல அந்த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப சின்ன சேஞ்சாக இருந்தது அப்படின்னா நாம் இந்த ds by dt யூஸ் பண்ணுவோம். பெரிய சேஞ்சாக இருந்ததுன்னா டெல்டா எஸ் பை டெல்டா டி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ds by dt அப்படின்னு நாம் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து கொஸ்டினில் எஸ் வெக்டர் அப்படின்றத ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4t² + 2t + 3 இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4t² + 2t + 3 அப்படின்றது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். அதாவது இப்போ டி இருக்க இடத்துல நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த ds by dtன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக தான் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் இந்த டெல்டா எஸ் பை டெல்டா டி யூஸ் பண்ணுற இடத்துலலாம் எனக்கு இப்போ இந்த டெல்டானா என்னது சேஞ்ச் தானே. ஸோ டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த S2 - S1 அப்படின்ற மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு இன் த டைம் ஆஃப் 3 seconds. நவ் வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி இப்படி கேட்கும்போது நான் இந்த டெல்டா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ யா
இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நாம் போன ஸ்லைடில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து 4t² + 2t + 3, இங்கே எஸ்ன்ற டேர்ம் லெஃப்ட் சைடில் இருக்குது, டீன்ற டேர்ம்ஸ் ஃபுல்லாக ரைட் சைடில் இருக்குது. பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி இல்லை. லைக் ஒரு சைடில் டீன்றது இருக்குது, அது லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இதை கொடுத்துருக்காங்க அண்ட் இன்சைட் த ஸ்கொயர் ரூட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்தது அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை. இப்போ இதில் இந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எக்ஸ்ன்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். The relation 3t is equal to √3x + 6 describes the displacement of a particle in one direction where x is in meters and t is in seconds. So இது displacement, இது time அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, the displacement when velocity is 0, velocity 0 இருக்கும்போது displacement என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். 3t is equal to √3x + 6 அப்படின்ற ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இதில் நான் போன ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் மாதிரி நான் அதை மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை இந்த சைடு கொண்டு வரலாம். ஸோ √3x will be equal to 3t - 6 அப்படின்னு எழுதலாம். அண்ட் இந்த ரூட் அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், ஸ்கொயர் ஆகிடும். ஸோ x will be equal to the a minus b the whole square formula அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு இருக்க 3 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு ஈக்குவேஷன் என்ன வருது, 3t² - 12t + 12. இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். ஸோ நாம் முன்னாடி வந்த ஈக்குவேஷனை நான் இப்போது டெரைவ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருந்தது. லைக் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருந்தது. இதுக்கு மேலே தான் நான் இப்போ சால்வ் பண்ணணும். இதுக்கு மேலே தான் கொஸ்டின்கே போகணும். கொஸ்டின் என்னது, the displacement when velocity is 0 is என்னது. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதிலிருந்து நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்னது, velocity will be equal to dx/dt அப்படின்னு நான் போடலாம். ஸோ இந்த எக்ஸ்ன்ற டேர்மை நான் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 60 - 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ கமிங் பேக் டு த கொஸ்டின், த டிஸ்பிளேஸ்மெண்ட் வென் வெலாசிட்டி இஸ் 0, வெலாசிட்டி 0 ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. 0 ஆகும்போது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டைம் ஃபேக்டர் ஒன்று வந்திருக்கு கரெக்டாக, எப்போ ஆகும்போது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த வெலாசிட்டியை நான் 0 அப்படின்னு நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது 60 is equal to 12 அப்படின்னு வருது. ஸோ டைம் t will be equal to 12/6 2 seconds அப்படின்னு வருது. ஸோ 2 செகண்ட் டைம் இருக்கும்போது தான் வெலாசிட்டி 0 ஆகுது அப்படின்றது தெரியுது. இந்த டைமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் டைம் t இருக்கிற இடத்துல 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். மொத்தமாக கேன்சல் ஆகிடுது. ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அதாவது ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க வெலாசிட்டி 0 இருக்கும்போது, ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும்போது, வெலாசிட்டி கண்டுபிடிங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயம் 0 இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அந்த ஈக்குவேஷன்லேருந்து எது 0 ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியோ இன்டகிரேட் பண்ணியோ கொண்டு வந்து அதை ஈக்குவேட் டு 0 பண்ணிங்கன்னா என்ன டைமில் அது நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். என்ன டைமில் 0 ஆகுது அப்படின்றது அந்த டைமை உங்களுக்கு தேவையான ஃபேக்டரில் t இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து, அதாவது ஜூன் மந்த்லேருந்து நெக்ஸ்ட் 2026 ரிப்பீட்டர்ஸ்க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தெர் வில் பி a scholarship up to 30K based on the 10th and 12th marks for இந்த NEET இது.
ஸோ மறந்துடாதீங்க, திஸ் இஸ் த நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகே, யா நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ரெண்டு குவான்டிட்டிஸ் பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டர், டிஸ்டன்ஸ் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்றது தான். அதே மாதிரி தான் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடுக்கு இருக்க டிஃப்ரென்ஸும். வெலாசிட்டின்றது வெக்டர் குவான்டிட்டி அண்ட் ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி, ஸ்கேலர் வேர்ஷன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஒரே ஆப்ஜெக்டை ரெண்டு வேர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இது எல்லாமே. ஸோ இதில் இந்த ஸ்பீடோட டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டு த டைம் டேக்கன் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ இந்த ஸ்பீடை வந்து நான் வின்னு எடுத்துப்போம். இந்த வி வெக்டர்னு போட்டால் அதை வெலாசிட்டின்னு எடுத்துப்போம், வெறும் வின்னு போடும்போது அதை ஸ்பீடுன்னு எடுத்துப்போம். ஸோ வி வில் பி ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை டின்னு எடுத்துக்கிறேன், டைம் டேக்கனை டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டி பை டியோட ரேஷியோவை தான் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்பீடில் வந்து நாம் இப்போ வெலாசிட்டியில் ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம்ல, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு என்னென்னு பார்த்தோம், ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த ஸ்பீடில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது இட் வில் பி ஜஸ்ட் இந்த டிவி பை டிடி. ஸ்பீட்னா இந்த டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது, சாரி டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இது பண்ணுருவாங்க, ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க. அதை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளால் ஈஸியாக இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வருவோம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்பீடோட டெஃபினிஷன் இவ்வளோ தான், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் எலாப்ஸ்ட். இவ்வளோ தான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடோட டெஃபினிஷன். பட் இதில் ரெண்டு விதமான ஆவரேஜ் ஸ்பீட் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் விதம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஃபர்ஸ்ட் டைப் தான் இந்த இது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது. இந்த டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து இந்த டைம் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது. இந்த டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் டைம் ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் கிளியரான மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை முதல் 5 கிலோமீட்டரை நான் இந்த ஸ்பீட்லையும் ரெண்டாவது 5 கிலோமீட்டரை வேறு ஸ்பீட்லையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V1 அப்படின்ற ஸ்பீடில் முதல் 5 கிலோமீட்டர், V2ன்ற ஸ்பீடில் ரெண்டாவது 5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் வாரியாக மொத்த ஜேர்னியையும் நாம் பிரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் வாரியாக மொத்த ஜேர்னியும் பிரிச்சுட்டு அதிலிருந்து நான் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சேன்னா அது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். டைம் வாரியாக மொத்த ஜேர்னியும் பிரிச்சுட்டு அதிலிருந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா டைம் ஆவரேஜ் ஸ்பீட். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த ஜேர்னியும் வந்து ஒரு 1 hour இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ½ an hour இந்த ஸ்பீடில் போகிறேன், V1ன்ற ஸ்பீடில் போகிறேன், நெக்ஸ்ட்டு ½ an hour V2ன்ற ஸ்பீடில் போகிறேன். ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ தூரத்தை வச்சு பிரித்தாங்கன்னா அது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட், நேரத்தை வச்சு பிரித்தாங்கன்னா அது டைம் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, நான் இதில் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ எல்லாத்துக்குமே டெஃபினிஷன்றது இதுதான், ஆர் ஃபார்முலான்றது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டோட்டல் டைம் எலாப்ஸ்ட் அப்படின்றது தான். ஓகே, இப்போ இதில் டெஃபினிஷன்லேயே பாருங்கள், when a particle covers different distances d1, d2, d3 etc. with different speeds v1, v2, v3 etc. the average speed will be என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டைமை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. இப்போ டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் மட்டும்தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் டைம்ன்ற ஃபேக்டர் இந்த பிக்சர்லேயே வரல. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுக்கு நான் என்ன பண்ணலாம், மொத்தமாக d1, d2, d3 அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணலாம். டிவைடட் பை டோட்டல் டைமுக்கு யூஸ்வல் ஃபார்முலா இதுதான், t1 + t2 + t3 அப்படின்றது தான் டோட்டல் டைமோட ஃபார்முலா. பட் t1, t2, t3 இதை பற்றி எதுவுமே பேசல அவங்க. அதுக்கு பதிலாக v1, v2, v3 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன் அப்படின்ற ஃபார்முலாவிலேருந்து நான் டைமுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு நான் மாற்றிடுறேன். அப்படி மாற்றினேன்னா நான் என்ன வரும், எனக்கு d1 + d2 + d3, t1க்கு பதிலாக d1 / v1, t2க்கு பதிலாக d2 / v2, t3க்கு பதிலாக
d3 by v3 இப்படி போட்டே போலாம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வாரியாக பிரிக்கும் போது என்னோட ஃபைனல் ஃபார்முலாவா இதுதான் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் அண்ட் ஹாஃப்ன்றத பார்த்தோம்ல, முதல் பாதி ரெண்டாவது பாதி அப்படின்றத, அந்த ஒரு இதில் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொத்த டிஸ்டன்ஸை பாதி பாதியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்றது தான் மொத்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா x/2 x/2 பிரிக்கிறாங்க. x/2 v1லையும் ரெண்டாவது x/2 v2 அப்படின்ற ஸ்பீட்லையும் போகிறாங்க அப்படின்னா, நான் இந்த இதில் ஆவரேஜ் ஸ்பீட் என்னவாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிப்போம். இதுதான் ஃபார்முலா. ஸோ d1 இருக்க இடத்துல எனக்கு ஒரு x/2 வரும், d2 இருக்க இடத்துல எனக்கு ஒரு x/2 வரும். ரெண்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே அவங்க பிரிக்கல. ஸோ சில கேஸில் 3ஆவும் பிரிக்கலாம், 4ஆவும் பிரிக்கலாம், எவ்வளோ பிரித்தாலும் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். ஓகே, நான் x/2 + x/2 divided by d1 again என்னது x/2 by v1 plus x/2 by v2. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணி பார்க்கும்போது x divided by இந்த டினாமினேட்டரில் x/2 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா 1/v1 plus 1/v2 அப்படின்னு வந்துடும். இங்கே x and x கேன்சல் ஆகிடும். இங்கே கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 2 டிவைடட் பை இங்கே வந்து டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா v1 + v2 by v1 v2 அப்படின்னு வரும். இந்த v1 v2 மேலே போயிருச்சு அப்படின்னா 2 v1 v2 divided by v1 plus v2. ஸோ இதையே வந்து கொஸ்டினாக நிறைய இடத்துல கேட்பாங்க. அதாவது முதல் பாதி டிஸ்டன்ஸ் v1னும் ரெண்டாவது பாதி டிஸ்டன்ஸ் v2னும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா, சில டைம் v1 and v2ஓட வேல்யூஸே கொடுத்துருவாங்க. v1 and v2ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டு அதில் இருந்து ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ கேட்பாங்க. வேல்யூ கேட்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா என்னன்றதை பார்த்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ யா, திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். அடுத்து டைம் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வருவோம். ஸோ டைம் ஆவரேஜ் ஸ்பீட் சொன்னல, மொத்த ஜேர்னியுமே வந்து டைமை வச்சு பிரிப்பாங்க அப்படின்னு. முதல் பாதி நேரம், ரெண்டாவது பாதி நேரம், ஆர் 1/3 1/3 3 இதுவாகவும் பிரிக்கலாம். பட் டைமை வச்சு பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ டைமை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அகெயின் இந்த ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் d1 plus d2 plus d3 divided by t1 plus t2 plus t3. பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த d1 d2 d3 இது எதையுமே கொடுக்கல. அவங்க ஸ்பீடையும் டைமையும் மட்டும்தான் அவங்க இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் பற்றி எதுவுமே சொல்ல. ஸோ டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்ற ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு போட்டு பார்க்கும்போது v1 t1 plus v2 t2 plus v3 t3. யா, இதுதான் இப்போ ஃபார்முலாவாக இருக்குது. ஓகே, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். எக்ஸாம்பிளில் நான் முன்னாடி பார்த்தப்போ பாதி பாதியாக பார்த்தோம்ல, இதில் வந்து 3ஆக பிரித்து பார்த்துருவோம். ஸோ 3ஆக பிரித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொத்த ஜேர்னியை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். 3 பார்ட்டோட இது கொடுத்துட்றாங்க, டைம் கொடுத்துட்றாங்க. டைம் வந்து t/3 t/3 t/3. ஸோ t1 வந்து t/3, t2 t/3, t3 t/3. அண்ட் இது ஸ்பீட்ஸ் வந்து v1 v2 and v3 அப்படின்ற இந்த 3 ஸ்பீட்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். இதில் நான் இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த v1 t1 அந்த இடத்துல v1 இன்ட்டு t/3 ப்ளஸ் v2 இன்ட்டு t/3 ப்ளஸ் v3 இன்ட்டு t/3 the whole divided by t1 plus t2 plus t3 அப்படின்றது என்னது, டோட்டல் டைம் which is t. அவ்வளோதான். ஓகே, நான் இதில் இப்போது காமனாக பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து டினாமினேட்டர்ஸ்
3 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இதில். நியூமரேட்டரில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனில் சொல்கிறேன். இதில் வந்து நியூமரேட்டர்லேருந்து மொத்தமாக t அப்படின்றத வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குது? v1/3 + v2/3 + v3/3 the whole divided by t. இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்னது? v1 + v2 + the whole divided by 3. ஸோ இதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். எப்போவுமே இந்த டைம் ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுன்றது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு அதோட ஃபார்முலாவை விட இதோட ஃபார்முலா டிரைவ் பண்ணி பார்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, அதில் இருந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் முதல் ப்ராப்ளம், இஃப் அ கார் கவர்ஸ் 2/5 of the total distance with speed v1 and 3/5 of the total distance with speed v2, then average speed என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2/5 and 3/5 அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி பிரிச்சுக்கிறேன். இது 2/5 அண்ட் மிச்சம் இருக்கிறது 3/5 அப்படின்றது. ஸோ இதை நான் வந்து 2/5 of x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை 2/5 of xன்னு எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிறது என்னது? 3/5 of x. ஸோ 3/5 into x அப்படின்றது. இந்த 2/5 of x-ஐ v1ன்ற ஸ்பீட்லையும் 3/5 of x-ஐ v2ங்கிற ஸ்பீட்லையும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, நவ் நான் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீட் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். கரெக்டாக, ஏன்னா டிஸ்டன்ஸ் வைஸ் தான் இது வந்து பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு இதில் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலாவில் எனக்கு என்ன வருது? நியூமரேட்டரில் d1 + d2 + d3 வருது. டினாமினேட்டரில் d1/v1 d2/v2 அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் எனக்கு 2/5 of x + 3/5 of x அப்படின்னு நான் போட்டுடுறேன். டினாமினேட்டரில் d1/v1 + d2/v2. ஸோ இது d1/v1 into d2/v2. இப்போ இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க விஷயத்தெல்லாம் முதல்ல வெளியே எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் முதல் ஸ்டெப்பே அதுவாக தான் இருக்கணும். காமனான விஷயங்களை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி x/5ன்றதை நான் வெளியே எடுத்துடலாம். அப்படி வெளியே எடுத்துட்டேன்னா நியூமரேட்டரில் இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2 + 3 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இந்த ஹோல் டிவைடட் பை இங்கே நான் அதே மாதிரி x/5ஐ வெளியே எடுத்தேன் அப்படின்னா மிச்சம் இங்கே என்ன இருக்குது? 2/v1 + 3/v2. x/5 கேன்சல் ஆகிடுது. ஸோ 5 இது எல்சிஎம் எடுத்து பார்க்கும்போது 2v2 + 3v1 ஸோ எனக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன வருது? 5v1v2 the whole divided by 2v2 plus 3v1. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளமில் ஒரு ட்ரிக் என்னென்னா, இது சில கொஸ்டின்ஸில் வந்து இந்த ட்ரிக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா, இப்போ அவங்க டிஸ்டன்ஸை எந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் பிரிக்கிறாங்களோ அந்த ஃப்ராக்ஷனை வந்து உங்களால் அந்த ஃபார்முலாவில் கிளியராக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4த்துலேயும் பார்த்தீங்கன்னா 2/5 3/5 அப்படின்ற இந்த 2 3 and 5 இந்த 3 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அவங்க பிரிக்கும்போது நிறைய கேசஸில் வந்து கிளியராகவே தெரியும். லைக் இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது. பட் ஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் போவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடும் இல்லை டைம் ஆவரேஜ் ஸ்பீடும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா, a man walks on a straight road from his home to a market 2.5 kilometers away with a speed of 5 km/h. ஸோ ஒரு ஆள் வந்து வீட்டிலேருந்து மார்க்கெட்டுக்கு வந்து 5 km/h ஸ்பீடில் நடந்து போகிறாரு. அந்த வீட்டிலேருந்து மார்க்கெட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து
2.5 kilometers. Okay, and போகும்போது இந்த ஸ்பீட்ல போறாரு v1 அப்படின்ற ஸ்பீட்ல போறாருன்னு வெச்சுப்போம், which is 5 kilometers per hour. Okay, next line வரும். Finding that the market is closed, he instantly turns around and walks back home with a speed of 7.5 kilometer per hour. So market மூடி இருக்கு அப்படின்றத பார்த்த உடனே திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. திருப்பி நடக்கிற அந்த ஸ்பீட் வந்து v2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 7.5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார். இப்போ இதுவே வெலாசிட்டியா இருந்திருந்தா நான் v1 5 கிலோமீட்டர் per hour எடுத்துட்டு v2 -7.5 கிலோமீட்டர் per hour அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெக்டர்ன்றதுல எனக்கு டைரக்ஷன் மாறுது, லைக் இனிஷியலா இருந்த டைரக்ஷனை விட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கும்போது எனக்கு அது நெகட்டிவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் அதை நெகட்டிவா போடல, பிகாஸ் அவங்க ஸ்பீடு பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த மேன் ஓவர் த டைம் இன்டர்வல் ஆஃப் 0 to 40 minutes என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மொத்த ஜேர்னியும் எவ்வளோ நேரத்தில் நடக்குது அப்படின்றத அவங்க சொல்லலை, பட் அதில் முதல் 40 நிமிஷத்தில் ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு கொஸ்டின் லைக் இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கொஸ்டின் கிடையாது, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான் இது. ஸோ எல்லா கொஸ்டினையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு உங்கள் மைண்டில் இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி வரையணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எல்லாருமே ஒரு விதமாக அதை பிக்சரைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி பிக்சரைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம கிளியராக வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே அந்த டயக்ராம்ன்றது லைக் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு 25% வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துரும் அந்த டயக்ராம் நம்மளால் வரைய முடியுது அப்படின்னா. ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிப்போம் ஃப்ரம் 0 to 40 minutes. இப்போ இதில் முதல்ல போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். அதாவது ஹோம்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்பீடோட இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஃப்ரம் ஹோம் டு மார்க்கெட். டைம் ஃப்ரம் ஹோம் டு மார்க்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா t is equal to distance by speed தானே. ஸோ distance is 2.5 kilometers and speed is 5 kilometer per hour. ஸோ 1/2 or half an hour அப்படின்றது வருது, ஆர் 30 minutes அப்படின்றது எனக்கு மினிட்ஸில் வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 40 minutesக்கான ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அதில் ஹோம்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கே 30 minutes ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி வர ஜேர்னியில் 10 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹோம் டு மார்க்கெட் 30 minutes ஆகுது. அது வரைக்கும் இப்போ நாம் பார்த்துருக்கோம். ஓகே, நவ் இப்போ இந்த ரிட்டர்ன் ஜேர்னி பற்றி பார்ப்போம். இந்த ரிட்டர்ன் ஜேர்னியில் எனக்கு வந்து எவ்வளோ 10 நிமிஷத்துக்கு மட்டும் எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ அதுக்கு அதுக்கு இப்போது நம்மளுக்கு அந்த டைம் வந்து தெரியும் 10 minutes அப்படின்றது தெரியும். திருப்பி வர்றதுக்கு ஸ்பீட் வந்து 7.5 கிலோமீட்டர் per hour அப்படின்றது தெரியும். அந்த 10 minutesல அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணுறாரு அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் லாஸ்ட் 10 minutes. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் லாஸ்ட் 10 minutes அப்படின்னு சொல்லும்போது ஸோ எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்டூ டைம்ன்ற ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸ்பீட் எவ்வளோ 7.5 kilometers per hour அண்ட் டைம் இஸ் 10 minutes. பட் எனக்கு மினிட்ஸில் இது பண்ண முடியாது, பிகாஸ் கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்குது என்னோட யூனிட். ஸோ அதனால் நான் வந்து இதை மினிட்ஸை வந்து ஹார்ஸ் கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா டிவைடட் பை 60 அப்படின்னு நான் போட்டு பார்த்தா எனக்கு 1.25 kilometers அப்படின்னு வருது. ஸோ எனக்கு இப்போ போகிறதுக்கு ஒரு 2.5 kilometers இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது 1.25 kilometers வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் ஆவரேஜ் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் தானே. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு இப்போ போகிறதுக்கு ஒரு 2.5 kilometers.
அண்ட் திருப்பி வரும்போது ஒரு 1.25 கிலோமீட்டர்ஸையும் நாம் ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை டோட்டல் டைம் இஸ் எவ்வளோ 40 minutes. பட் இங்கேயும் ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். இப்படி போட்டு பார்க்கும்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நானும் பண்ணி பார்க்குறேன் என்ன இது இந்த 4 ஆப்ஷனில் எது வருது அப்படின்றத பார்ப்போம். Yeah. Now coming to இந்த கடைசி இது 11.25 divided by 2 அப்படின்னு ஒரு ஆன்சர் எனக்கு வந்திருக்கு. இந்த ஒரு ஆன்சர் வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் எங்கேயுமே இல்லை. இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறதுக்கும் வேறு மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் இருக்க ஆன்சர் இருக்குல்ல, ஆப்ஷன்ஸில் இருக்க ஆன்சரை நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது 11.25/2 அப்படின்னு போட்டால் 5 கிலோமீட்டர்ஸ் வருமா? வராது. 25/4 வருமா அப்படின்னா 4 இன்ட்டு இந்த இது போட்டு பார்க்கும்போது எனக்கு இதுவும் வரல. கிட்டத்தட்ட 6 அப்படின்ற மாதிரி தான் வருது. அண்ட் இதுலேயும் போட்டு பார்த்தா 30/4 அப்படின்னு போட்டு பார்த்தாலும் எனக்கு இது கரெக்டாக வரும் அப்படின்னு தோணல. பட் 45/8 வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த 2-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 வந்துடும். இந்த 11.25-ஐ நீங்கள் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். 11.25 யா எக்ஸாக்டாக 45 வருது. ஸோ நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்க. அந்த பாயிண்டில் வந்து இருக்கிற ஆப்ஷனில் எதுலேயுமே இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, அந்த ஆப்ஷன்ஸை இந்த ஆன்சருக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது அந்த மாதிரி கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இதில் கரெக்டான ஆப்ஷன் எது? 45/8 km/h. ஓகே, யா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போது 12th ஸ்டாண்டர்ட் 11th முடிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட் கிளாஸஸும் நடக்குது வித் ஆஃப்லைன் டியூஷன்ஸ், ஆன்லைன் டியூஷன்ஸ் அண்ட் செல்ஃப் ஸ்டடி கோர்சஸ். அண்ட் அது இல்லாமல் இன்டகிரேட்டட் கோர்சஸும் நடக்குது. இன்டகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த போர்டு, நீட் அண்ட் ஜேஇ இது மூணுத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது. அண்ட் இட் வில் பி 1 year இன்டகிரேட்டட் கோர்ஸ். அதாவது இந்த 12th ஸ்டாண்டர்ட் இதில் அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இட் வில் பி இந்த நீட் போர்ஷன்ஸ், ஜேஇ போர்ஷன்ஸ் அண்ட் போர்ட் போர்ஷன்ஸ் மூணுமே கலந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்காலர்ஷிப் அப் டு 30K இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ். ஓகே, now next topic போவோம், which is acceleration. Rate of change of velocity with respect to time is called as acceleration. So rate of change of velocity அப்படின்னா நான் வந்து ஆக்சலரேஷனை a vector, acceleration is also a vector quantity. So a vector அப்படின்னு நான் போட்டேன்னா rate of change of velocity with respect to time delta v by delta t அப்படின்னு போடலாம். இது rate of change of velocity with respect to time அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் dv by dt அப்படின்னும் போடலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எப்பப்போ வரும் அப்படின்னா, இதில் எனக்கு v1 v2 இதை மாதிரி அண்ட் டீயோட வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் என்ன டைப் ஆஃப் இது இப்போ வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டெல்டா வி பை டெல்டா டி ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் அவங்க வி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தோம், அது மாதிரி வெலாசிட்டிக்கு லெட்ஸே 3t² - 2t + 7 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வருது அப்படின்னா,
இதில் வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிரும். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீசலரேஷன். டீசலரேஷன் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் வந்து ஜஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு, அந்த இப்போ காரில் போயிட்டு இருக்கீங்க, காரில் போயிட்டு இருக்கும்போது பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கார் வந்து டீசலரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போது அதை கார் நின்றுட்டு இருக்கு, அதுலேருந்து ஒரு 50 km/h ஸ்பீடுக்கு போகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் கொடுத்து அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதோட ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும்போது டீசலரேஷன் அப்படின்ற விஷயம் நடக்குது, விச் இஸ் நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷன். அதாவது ஆக்சலரேஷன்றது அந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் இருந்தால் அது ஆக்சலரேஷன், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அது டீசலரேஷன். ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரில் பிரேக் போடுறாங்க, அந்த கார் வந்து நின்றுது அப்படின்ற ஒரு கேஸ் தான் இருக்குது அப்படின்னா, அதில் ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் -3 m/s² அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரேக் போட்டு அதுக்கப்புறம் நின்றுது அப்படின்றப்போ -3 m/s² அப்படின்னு ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கேட்டால் சொல்லணும். ஆனால் டீசலரேஷன் எவ்வளோ ஆர் ரிட்டார்டேஷன் எவ்வளோன்னு கேட்டால் இந்த ஃபேக்டர், இந்த பேர் வச்சு பார்க்கும்போது அதை பாசிட்டிவாக தான் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் வந்து -3 m/s² அப்படின்னு சொல்கிறதும், டீசலரேஷன் சொல்லும்போது இதை நான் -3ன்னு சொல்லக்கூடாது, +3ன்னு தான் சொல்லணும். ஏன்னா டீசலரேஷன் அப்படின்னு நான் அந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் அந்த இடத்துல டீசலரேஷனாக அது பாசிட்டிவ் தான். டீசலரேஷன் இஸ் நேச்சுரலி நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஆக்சலரேஷன் சொல்லும்போது தான் நீங்கள் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். Now the position x of a particle, so displacement பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதுவும் பார்த்துருவோம். இப்போ இந்த dv/dtன்னு இருக்குல்ல, இப்போ சம்டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். d²s/dt², செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் at² - bt³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இருந்து இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வில் பி 0 அட் டைம் t ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் எப்போ 0 ஆகும், அந்த டைம் when a is equal to 0 என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நவ் இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். அதுலேருந்து நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ dx/dt அப்படின்னு போட்டு பார்க்கும்போது எனக்கு 2at - 2 bt³ 3bt² அப்படின்னு வருது. ஓகே, நவ் இது என்னோட வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். நவ் இதுல இருந்து நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் dv/dt. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ எனக்கு என்ன வருது, 2a - 6bt அப்படின்னு வருது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தி ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் வில் பி 0 அட் டைம் t ஈக்குவல் டு. ஸோ இந்த ஆக்சலரேஷன் 0 ஆகணும், எந்த டைமில் 0 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஆக்சலரேஷன் ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் போட்டுடலாம். அப்படி போட்டேன்னா எனக்கு 2a is equal to 6bt. So t will be equal to 2a by 6b or a by 3b. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமும் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த இதில் தான் வருது. லைக் ஒரு ஃபேக்டர் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஓகே, நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆக்சலரேஷன்லேருந்து a body of mass 10 kg is moving with a constant velocity of 10 m/s. ஸோ இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க which is 10 m/s. When a constant force acts for 4 seconds on it, ஸோ டைம் வந்து 4 seconds, இந்த 4 செகண்டில் ஒரு ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது.
அப்படி ஆக்ட் ஆகும்போது அந்த வெலாசிட்டி என்ன ஆகுது? இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்டாக இருந்தது. ஃபைனல் வெலாசிட்டி பிகம்ஸ் 2 மீட்டர் பர் செகண்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ -2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நவ் தி ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்ட் யூனிட் இஸ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ u இருக்கு, t இருக்கு, v கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நவ் ஆக்சலரேஷன் என்னது? டெல்டா v பை டெல்டா t. இப்போ நான் வேல்யூஸ் கொடுத்துருந்தா இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. டெல்டா v பை டெல்டா t அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u and time taken வந்து t அப்படின்னு வச்சுப்போம். இதில் ஃபைனல் வெலாசிட்டி என்னது? -2 மீட்டர் பர் செகண்ட் and initial velocity is 10 meter per second divided by the time taken is 4 seconds. So -12 by 4 or -3 meter per second square. Okay, now இதில் ஆப்ஷன் B தான் எனக்கு இதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, now நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த 2 டைப் ஆஃப் இது பார்த்தோம். முதல் இதில் வந்து நான் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரெண்டாவது ப்ராப்ளமில் வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் திங் அந்த டெல்டா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, நான் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்றத பார்த்தோம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 years கோர்சஸ் இருக்குது. ஸோ 2 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னா அதில் நீட், ஜேஇ அண்ட் போர்ட் இது மூணுமே கம்பைன் பண்ணி கிளாஸஸ் இருக்கும். அண்ட் நார்மல் இதில் வந்து போர்ட் கிளாஸஸும் இருக்குது. ஓகே, அண்ட் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் கால் திஸ் நம்பர். அண்ட் ஸ்காலர்ஷிப்பும் வந்து அப் டு 30K பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் இருக்கும். ஓகே, நவ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கைனமேட்டிக்ஸ் வரும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம 11th பார்த்துருப்போம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸை v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. and finally இந்த 4th equation நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்டில் தான் புதுசாக வரும். ஸோ அந்த 4th equation என்னென்னா nth செகண்டில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், nth செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7th செகண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் என்னது அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் செகண்டில் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதோட ஃபார்முலா இஸ் u plus a by 2 into 2n minus 1. ஸோ இது 4மே தான் வந்து எனக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து சில டைம் வந்து இதோட ஃபார்ம் மாறலாம். அது எப்போ மாறும் அப்படின்னா இஃப் ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ், எனக்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த ப்ளஸ் இருக்க இடத்துலலாம் மட்டும் எனக்கு மைனஸ் வரும். ஸோ v is equal to u minus at அப்படின்னு வரும். அண்ட் s is equal to ut minus half at square அப்படின்னு வரும். அண்ட் v square is equal to u square minus 2as வரும். அண்ட் ஃபைனலி sn is equal to u minus a by 2 into 2n minus 1. So these are the two sets of equations of motion for horizontal motion. Okay, so horizontal motionல பார்க்கும்போது இந்த 4 ஈக்குவேஷன் இருக்குது. இதில் முதல் ஈக்குவேஷன் வந்து வெலாசிட்டி இப்படி மாறுச்சுன்னா ஆக்சலரேஷன் இவ்வளோ இருக்கும் இந்த டைம் t அப்படின்ற மாதிரி 4 குவான்டிட்டிஸ் பற்றி பேசுது. வெலாசிட்டி பற்றி பேசுது, இனிஷியல் அண்ட் ஃபைனல், ஆக்சலரேஷன் பற்றி பேசுது, டைம் பற்றி பேசுது. நெக்ஸ்ட் ஒன், இந்த பர்டிகுலர் இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து கிளம்புற ஒரு ஆப்ஜெக்ட் இவ்வளோ ஆக்சலரேஷன் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா இவ்வளோ டைமில் தென் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல். தேர்ட் ஒன் வந்து இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ் இப்படி இருக்கும்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் v வேல்யூ, u வேல்யூ, ஆக்சலரேஷன் வேல்யூ அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ, இது 4மே எப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்குன்றத தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், nth செகண்டில் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இவ்வளோ ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது nth செகண்ட், இப்போது 7th செகண்ட் அப்படின்னா இந்த n இருக்க இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 into 7 14 minus 1 13 அப்படின்னு இந்த ஃபேக்டரில் எனக்கு வரும். ஓகே, ஸோ அதுக்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்கும்போது எனக்கு இந்தந்த வேல்யூஸில் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துருவோம்.
ஸோ இந்த இது பார்த்தோன்னே முடிச்சிருவோம். ஓகே, நவ் first one, the average velocity of a body moving with uniform acceleration traveling a distance of 3.06 meters is 0.34 meter per second. So distance first கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸை 3.06 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 0.34 மீட்டர் per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If the change in velocity of the body is 0.18 meter per second, change in velocity னா என்னது, டெல்டா v அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இட்ஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா எனக்கு தேவைப்படுறது என்னது, இஃப் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த பாடி இஸ் 0.18 மீட்டர் per second டியூரிங் திஸ் டைம், இட்ஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவை, இங்கே டெல்டா வி கொடுத்துட்டாங்க, டெல்டா விலேருந்து கண்டுபிடிக்கணும்னா டெல்டா வி பை டெல்டா டி தேவை. ஸோ எனக்கு இந்த டைம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்சால் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் கண்டுபிடிக்கிறது எனக்கு இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வில் பி, ஸோ இதிலேருந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா 3.06 divided by 0.34, இது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து எனக்கு இதுவாக இருக்கும். ஐ திங்க் 9 seconds வரும்னு நினைக்கிறேன். ஸோ 9 seconds அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆக்சலரேஷன் வில் பி டெல்டா வி பை டெல்டா டி விச் இஸ் 0.18 divided by 9 seconds which is 0.02 meter per second square. Okay, now இதுதான் வந்து ஆக்சலரேஷனோட வேல்யூ. Now next இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துருவோம், which is a car moving with a speed of 50 km per hour can be stopped by brakes after at least 6 meters if the same car is moving at a speed of 100 km per hour, minimum stopping distances என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளமை கேஸ் 1 கேஸ் 2 ப்ராப்ளம் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கேசஸில் 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் இந்த மாதிரி ப்ராப்ளமில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் 50 km per hour ஸ்பீடில் போகும்போது பிரேக் போட்டால் 6 meters தள்ளி கார் நிற்கும். 100 km per hour ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது பிரேக் போட்டால் எவ்வளோ மீட்டர் தள்ளி கார் நிற்கும், அவ்வளோதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் எந்த 2 குவான்டிட்டிஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி u 50 or 100 அண்ட் அதுக்கேற்ற டிஸ்டன்ஸ் S1 and S2. ஸோ பேசிக்கலி டிஸ்டன்ஸும் இனிஷியல் வெலாசிட்டியும் எப்படி இன்டர் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் S is equal to ut plus half at square. இதில் தான் வந்து uவும் இருக்குது எஸ்ஸும் இருக்குது. ஓகே, நான் இதில் இதில் வந்து டைமை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. அவங்க மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஆக்சலரேஷனும் இன்வால்வ் ஆகுது. ஸோ நான் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 2 கேஸ்லேயுமே ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு 2 கேஸ்லேயுமே 0 ஆகிடும் ஃபார் போத் த கேசஸ். ஓகே, அண்ட் டீசலரேஷன் தான் நடக்குது. டீசலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 0 is equal to u square minus 2as அப்படின்னு வருது. இந்த 2as இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2as is equal to u squareன்னு வருது. இப்போ தான் முக்கியமானது என்னன்னா, எந்த 2 குவான்டிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எஸ்ஸையும் யூவையும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இனிஷியல் வெலாசிட்டிக்கு இந்த டிஸ்டன்ஸ், வேற ஒரு இனிஷியல் வெலாசிட்டி எந்த டிஸ்டன்ஸ், அதுதான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, நான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S is directly proportional to u square அப்படின்றது தான். இந்த 2 கேஸ்லேயுமே எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப், இப்போ பிரேக் ஒன்று தானே, அப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் அங்கே அந்த இடத்துல அப்ளை ஆகுது அதை நிறுத்துறதுக்கு.
ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சலரேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எஸ்ஸும் யூவும் மட்டும்தான் சேஞ்சிங் குவான்டிட்டிஸாக இருக்குது இந்த இடத்துல. எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யூ ஸ்கொயர் அப்படின்ற அது ரெண்டுத்துக்கும் இருக்குது ரிலேஷனும் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிருது. ஓகே, இப்போ இதை நான் ரேஷியோவாக எழுதுறேன் அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? S1/S2 is equal to U1/U2 the whole square அப்படின்னு நான் இந்த ரேஷியோஸை எழுதும்போது இந்த ப்ரொபோஷனல் இது வந்து எனக்கு திஸ் ஈக்குவல் டு திஸ், ரேஷியோ ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் திஸ் அப்படின்னு எனக்கு வந்துடுது. ஓகே, இதில் எனக்கு கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எஸ் இருக்குது, அப்புறம் யூ இருக்குது. யூ வந்து ஃபஸ்ட்டு கேஸில் 50 km/h, செகண்ட் கேஸில் 100 km/h. டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் 6 meters அண்ட் செகண்ட் கேஸில் வந்து எவ்வளோன்றது தெரியாது. ஓகே, இப்போ இதில் எனக்கு ஸ்பீடு வந்து km/hல இருக்குது, பட் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ஸில் இருக்கே. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 ப்ராப்ளம்ஸில் மட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு அது ரேஷியோவாக தான் வந்து நிற்கும். ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு ரேஷியோவாக வந்து நிற்கும். ரேஷியோவில் இப்போ நீங்கள் கன்வர்ஷன் ஃபேக்டரை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஃபேக்டரும் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எதில்? கேஸ் 1 கேஸ் 2 ப்ராப்ளம்ஸில் மட்டும். ஓகே, ஸோ இப்போ இந்த S1 S2 அந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ S1 இருக்க இடத்துல 6, S2 இருக்க இடத்துல S2 அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். U1 is 50 and U2 is 100. ஸோ 6/S2 is equal to 1/4 அப்படின்னு வருது. ஸோ S2 will be equal to 24 meters அப்படின்னு எனக்கு ஆன்சர் வருது. ஓகே, ஸோ கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்ற வர எல்லா ப்ராப்ளமுக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ரெண்டு குவான்டிட்டிஸ் மாறுது அப்படின்றத பார்த்து அது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன் என்னன்றதை ஒரு ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிச்சி அந்த ரிலேஷனை ரேஷியோவாக மாற்றி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லும்போது இனிஷியல் வெலாசிட்டியை 0ன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பாடி டியூரிங் த 4th and the 3rd second. ஸோ SN ஃபார்முலா இருக்குல்ல, U plus A/2 into 2n minus 1 அப்படின்ற இதில் 4th செகண்ட்லேயும் 3rd செகண்ட்லேயும் இருக்குது. இது கேட்குறாங்க. ஸோ S4 divided by S3 அண்ட் ரெண்டு கேஸ்லேயுமே எனக்கு என்னது U 0 ஆகிடுது. ஓகே, ஸோ இதோட ரேஷியோ கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இது என்னவா இருக்கும்ன்றதை நீங்கள் அப்புறமா போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ 4th செகண்ட் அண்ட் 3rd செகண்டில் இருக்க ரேஷியோ ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இந்த இது என்னன்றதை கேட்குறாங்க. நவ் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போவோம். இது கொஞ்சம் இதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிம்பிள் தான். இப்போ என்னென்னா, a body travels for 15 seconds starting from rest with a constant acceleration. If it travels a distance S1, S2 and S3 in the first 5 seconds, second 5 seconds and the third 5 seconds respectively, the relation between S1, S2 and S3, அதாவது இதை ஒரு டயக்ராமாக போட்டுப்போம். இங்கேருந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனிஷியலாக அதோட வெலாசிட்டி 0, அதுக்கப்புறம் முதல் 5 செகண்டில் அது S1ன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ரெண்டாவது 5 செகண்டில் S2ன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. மூணாவது 5 செகண்டில் S3ன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. இப்போ இந்த 3 டிஸ்டன்சஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்றது தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, நவ் எனக்கு முதல்ல S1 கண்டுபிடிப்போம். நான் யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஏன்னா அதில் தான் S, U, A அண்ட் T இது எல்லாமே கனெக்டடாக இருக்குது. ஓகே, U 0 ஆக்கிடலாம். ஸோ S1 பார்க்கும்போது எனக்கு என்ன வருது, UTயில் அந்த U 0 ஆகிடும். மிச்சம் இருக்கிறது 1/2 into A into T square which is 5 square. ஸோ எனக்கு என்ன வருது 25/2 into A. இதுதான் வந்து எனக்கு S1 அப்படின்னு வருது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் S2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு S2ல எனக்கு U வந்து 0 ஆகாது. ஏன்னா இந்த பாயிண்டில் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு இந்த S2ஓட இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ எனக்கு அதை வந்து 0 அப்படின்னு போட முடியாதுல்ல. ஸோ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை மொத்த இதையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S1, S2 ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது என்னால் 0ன்னு போட முடியும். ஸோ S1 + S2ன்னு போடும்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி 0ன்றதுனால
திருப்பியும் நான் இந்த டேர்மை 0 பண்ணுறேன். இதில் எனக்கு முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை 0 பண்ணணும். அப்போ தான் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதுதான் ஓகே. ஸோ S1 ப்ளஸ் S2ன்னு பார்க்கும்போது எனக்கு அது 0 ஆகிடுது, விச் இஸ் half into a into டைம் எவ்வளோ எடுத்துக்கணும், 10 எடுத்துக்கணும். ஏன்னா S1யும் S2யும் சேர்த்து நான் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எனக்கு எவ்வளோ வருது, 100/2 into aன்னு வருது, which is S1 plus S2. So S2 will be equal to 100/2 into a minus S1. So 100 minus 25 னா எனக்கு எவ்வளோ வரும், 75a/2. இதுதான் என்னோட S2 ஓட வேல்யூ. இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் S3 கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மெத்தட்னு சொல்லும்போது நான் அதே அந்த S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 இது மூணுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்படி எடுத்தால் தான் யூடின்ற டேர்ம் என்னால் 0 பண்ண முடியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு half into a into டைம் இருக்க இடத்துல இங்கே 15 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ S3 will be equal to 15 ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 225/2 into a வரும், minus S2 minus S1. ஸோ இந்த 225a minus S2 என்ன 75a minus 25a the whole divided by 2 அப்படின்னு போட்டோம்னா ஸோ எனக்கு இது எவ்வளோ வருது, ஸோ 125a/2. this is S3. now S1 is 25a/2, S2 is 75a/2, S3 is 125a/2. இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது அதில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் சியில் பாருங்கள். ஆப்ஷன் சியில் வந்து S2-வை நான் 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, S1 கிடச்சிருதா, 75-ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 25 கிடச்சிருது, ஆமாம் கிடச்சிருது. S3-ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு திருப்பி அதே மாதிரி S1 கிடைக்குதா, 125-ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 25 தான் கிடைக்குது. ஓகே. ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் சியில் இது மூணுமே இப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத சொல்ல முடியுது. ஓகே. யா. ஸோ இதில் முக்கியமான ட்ரிக்கே இதுதான். இதை வந்து இதை நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ இதில் முக்கியமான ட்ரிக்கே என்னென்னா u ஈக்குவல் டு 0-வை நான் எப்படி கொண்டு வர்றது, அதை எப்படி கொண்டு வர்றதுன்றதை மட்டும் நான் வந்து பார்க்கணும். ஸோ நான் அதுக்கு இப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கும் போது ரெண்டாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து முதல் இதுவும் சேர்த்து எடுத்துக்கணும். மூணாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மூணுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். நான் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா the velocity of a bullet is reduced from 200 meter per second to 100 meter per second. So initial velocity is 200 meter per second. Final velocity is 100 meter per second. While traveling through a wooden block of thickness 10 centimeters. So ஒரு wooden block இருக்கு, அந்த wooden block வழியா ஒரு bullet வந்து travel ஆகுது. ஓகே. அந்த wooden block-ஓட thickness வந்து 10 centimeters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு உள்ளே போகும்போது அதோட velocity u, வெளியே வரும் இந்த சைடு வெளியே வரும்போது அதோட velocity v. ஓகே. ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் அவங்க 10 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் மற்ற எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குல்ல, ஸோ இந்த 10 சென்டிமீட்டரையுமே வந்து நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன், இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதுதான் என்னோட எஸ்ஸோட வேல்யூ. இதிலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், த ரிட்டார்டேஷன். இந்த ரிட்டார்டேஷன் அப்படின்ற வேர்ட் இஸ் நத்திங் பட் டீசலரேஷனை தான் இந்த ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இந்த ரிட்டார்டேஷன் அசியூமிங் இட் டு பி யூனிஃபார்ம் வில் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரிட்டார்டேஷன்னா என்னது, நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான விஷயமே இதுதான், நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னால் யூவிஎஸ்ஸை யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும், அதோட நெகட்டிவ் வேல்யூ தான் டீசலரேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ அதை வச்சு ஃபஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா இஸ் v² is equal to u² plus 2as. இதுதான். ஓகே. ஸோ v² இருக்க இடத்துல 100² யூஸ் பண்ணலாம், u² இருக்க இடத்துல 200² யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு s வந்து 10 into 10⁻⁻2 அப்படின்னு போட்டுக்கலாம். நான் இதில் வந்து இந்த இதை இப்படி கொண்டு வந்துடுறேன்.
ஸோ இது எனக்கு எவ்வளோ வருது மைனஸ் 30,000 அப்படின்னு வருது which is 20 a into 10 power minus 2. இதிலிருந்து a கண்டுபிடிக்கணும். ஸோ a will be minus 30,000 divided by 20 into 10 power minus 2. இந்த 10 power minus 2 மேலே போயிருச்சு அப்படின்னா minus 1500 into 10 power 2. ஸோ இதில் எல்லாமே 10 power 4ல் இருக்கிறதுனால இதை நான் 10 power 4க்கு மாற்றணும்னா 15 into 10 power 4 மீட்டர் per second square அப்படின்னு நான் மாற்றலாம். இந்த இது வந்து என்னோட ஆக்சலரேஷன், இதோட நெகட்டிவ் தானே டீசலரேஷன். ஸோ நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷன் தான் என்னோட ரிட்டார்டேஷன். அது வந்து எனக்கு என்னவா இருக்கும் ப்ளஸ் 15 into 10 power 4 மீட்டர் per second square. இதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ யா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஹாரிசான்டல் மோஷனில் நாம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதோட பேராமீட்டர்ஸ் என்னன்றதை முதல்ல பார்த்துட்டு அதில் அப்ளிகேஷன்ஸாக சிலது இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது, அந்த டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட், டைம் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ ஹாரிசான்டல் மோஷனை ஃபுல்லாக நாம் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாம் கிராஃப்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த கிராஃப்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்றதை பார்ப்போம் அண்ட் வெர்டிக்கல் மோஷனும் பார்ப்போம். ஓகே, நான் இன்னும் 2 பார்ட்ஸ் இருக்குது விச் இஸ் கிராஃப்ஸ் அண்ட் வெர்டிக்கல் மோஷன். இது ரெண்டுமே அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, யா ஸோ தேங்க்யூ அண்ட் யா ஃபர்தர் இப்போ இதில் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க அகிலன் இன்ஸ்டியூட் நம்பர் இதுலேயே இருக்கும், காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தீஸ் ஆர் த டாப்பர்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ். இந்த நீட் ஸ்கோர்ஸ் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. தீஸ் ஆர் த டாப்பர்ஸ் அண்ட் அவங்க இங்கே இந்த இடத்துல அவங்க வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. Now yeah, thank you for watching and இந்த இதில் டவுட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். அதை பற்றி ஃபர்தராக ஏதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் இது பண்ணுவோம். அண்ட் யா இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, யா தேங்க்யூ ஸோ மச்.